எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாலக்கீரை உருளைக்கிழங்கு வச்சு சப்ஜி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி பாலக்கீரை எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கீரை சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். அவ்வளோதான். நான் இப்போ இறக்கிடுறேன். அவ்வளோதான். இது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.